ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்துங்கிட்ட இரவு சாப்பாடு தான். அவசரமாக நல்லா மழை தூருது நண்பர்களே. தேங்காய் ரொட்டி தான் சுட்டு சாப்பிட போகிறோமே நம்பி. என்ன இன்றைக்கி என் மகனுக்கு பர்த்டே, அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னடா பிறந்த நாளுக்கு தேங்காய் ரொட்டி சுட்டு கொடுக்குறா, நீ எல்லாம் ஒரு தாயாண்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எங்களுக்கு மழையண்டா ரொட்டி தான் பிடிக்குமே நம்பி. அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி தேங்காய் ரொட்டியும் சம்பல் முடிச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். நாளைக்கு நல்ல வடிவாக ஏதாவது பிரியாணி டெய்லி சாப்பிட்றது தானே சிக்கன், என்ன வேறு ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். பார்த்தா செய்ய போகிறேன், வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க முதல் ரொட்டிக்கு மாவு குழைக்கலாம். இதில் மாவு எடுத்துருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதுக்கு வந்து தேங்காய்ப்பு கொஞ்சம் சேர்ப்போம், கரலாக இல்லாமல் நடு தேங்காய்ப்புவா. இதோட கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம்ண்டா அது சேர்க்கலாம், இது சேர்க்காமலும் சுடலாம், நல்லா இருக்கும். அந்த இரவு சாப்பாடு அண்டைக்க கொஞ்சம் இது சேர்க்க நல்லா இருக்கும். இதோட உப்பு சேர்ப்போம். உப்பு நாங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு தான். இப்போ இதற்காக கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு தான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கணும். ஏன்னா தேங்காய்ப்பு வெங்காயத்துலாம் ஈரத்தன்மை இருக்கும், அதால் முதல்ல இருக்க நல்லா கலந்து விடுவோம். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மாவு குழைப்போமோ அந்த மாதிரி குழைக்க வேண்டியதுதான். ஒரேடியாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து குழைப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழைச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படியே பிரட்டி குழைச்சி எடுத்தோம்னா இந்த கையில் ஒட்டு பட்டுறதெல்லாம் ஒன்று சேர குழப்பட்டுரும். இந்த அடுப்பில் மிளகாயில் பொரிக்கிறதுக்கு சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கும். இது வந்து சம்பலுக்கு. இங்கே வந்து ரொட்டியை சுடலாம். முதல் சம்பளோட வேலையை முடிப்போம். இப்போ எண்ணெய் சேர்ப்போம், சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு முதல் வெங்காயத்தை பொரிச்சு எடுப்போம். அதோடு சேர்த்து உள்ளியையும் போடுவோம். கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். இப்போ பாருங்க, வெங்காயத்தை எடுப்போம். ஆகலும் பொரிய தேவையில்லை, கொஞ்சம் கணக்காக பொரிஞ்சாலே போதும். இப்போ மிளகாயை பொரிச்சு எடுப்போம். மிளகாயை போட்டோன்னே அடுப்பை நிப்பாட்டிக்கணும். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்கும். இல்லைண்டா மிளகாய் கருத்துச்சுன்னு சொன்னால் சம்பலும் கருப்பு கலராக இருக்கும், அதுக்கு பிறகு கசக்கும் ஒரு மாதிரி. இப்போ இது காணும் பார்த்தீங்களா, போடுறோம் எடுக்கிறோம், அந்த மாதிரி தான். சம்பளை நான் மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் ரொட்டியை சுடுவோம். தோசைக்கல் சூடாட்டுக்கும். இப்போ இங்கே ரொட்டியை தேய்ச்சி எடுப்போம். இது வந்து கையாலையும் தேய்ச்சி போடலாம். இது இந்த என்ன இதாலான் தேய்க்கணுமெண்டு இல்லை, உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க, சரியா? நீ இந்த மாதிரி கையாலேயும் தேய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் இப்படி தான் தேய்ப்பேன். ஏன்னா அப்படி வட்டமாக வேணுமெண்டா வட்டமாக வெட்டி எடுங்க, சதுரமாக வேணுமெண்டா சதுரமாக வெட்டி எடுங்க. என் மகன் சொல்கிறேன், பிறந்த நாள் அண்டு இதான் சாப்பாடு. இன்றைக்கு நண்பர்களே வெளியில் போக இயலாது, சரியான மழை. அதால் எங்களுக்கு டைம் கொஞ்சம் மட்டுமட்டாக வந்துட்டு, அப்போ இன்றைக்கு ரொட்டி, இன்னொரு நாளைக்கு சாப்பாட்டை இல்லை சிறப்பாக செய்வோமா. பார்த்தீங்களான்றங்களே, காரியத்தில் கருத்தாக இருக்கிறான். இப்போ ஒரு பக்கம் சுடுபடட்டும், மற்ற பக்கம் திருப்பி போடுவோம். திருப்பிட்டு கொஞ்சமாக எண்ணெய், மற்ற பக்கம் சுடுபடட்டும். இப்போ பாருங்க, ரொட்டி சுடுபட்டுட்டு எடுப்போம். இந்த மழைக்கு இப்படி சுட ரொட்டி சாப்பிட தம்பி எப்படி இருக்குமென்னு சொல்கிறேன். நல்லா இருக்குமா இல்லையா? பிறந்த நாளுக்கு ரொட்டியை போட்டுட்டு கதையை பாரு நினைக்கிறேன். டே காலம் முழுக்க நண்பர்களே, எனக்கு அலைஞ்சல் ஒரே அது இவருக்கு கிஃப்ட் வாங்க அது இதுன்ட்டு வெயிலுக்குள்ள அலைஞ்சு பின்னரும் நல்ல மழை. அதால் எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு, சரியா? அதால் ரொட்டியை சாப்பிடுங்க. இன்றைக்கு இப்போ ரொட்டி சுட்டாச்சு நண்பர்களே, சுட மழைக்கு இதமாக ரொட்டி சுட்டாச்சு. இப்போ சம்பளை வந்து நான் இந்த மிக்சி கப்பில் இன்றைக்கு அரைச்சி எடுக்க போகிறேன். இன்றைக்கு இடிச்சு கொண்டிக்கலாம் டைம் இல்லை, இது காணாதுன்னு தம்பி பெருசு எடுப்போம். இப்போ இதில் வந்து பொரித்து வச்சுருக்கிற மிளகாய், வெங்காயம், உள்ளி எல்லாத்தையும் சேர்ப்போம்.
இதை வந்து முதல்ல ஒரு சுற்றி எடுப்போம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து தேங்காய் பூ சேர்க்குறேன். பார்த்துட்டு சேர்க்கலாம். இங்கே புளி ஊற வச்சுருக்கிறேன். இதை பிணைஞ்செடுப்போம். புளியை சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். எனக்கு தேவையில்லை. ஏண்டா அது அரைப்பட்டு வந்துடும். சைட்டானா ஒரு வளைச்சி போட்டுவிடும். டெய்லி இடித்து கொண்டிக்க தேவையில்லை. அவசரத்துக்கு நாங்கள் டக்குன்னு இந்த மாதிரி இடிக்கிற சம்பில் இப்படி மிக்ஸி கப்பில் இப்படி அரைச்சி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. கரைச்சல் பாருங்கள், சம்பல் ரெடி. சட்டார் பட்டார் ரொட்டி சுட்டாச்சு. சாப்பிட போகிறோமா? வாங்க, இங்கே பாருங்க சம்பல். இப்போ வாங்க வெளியில் போயிருந்து சாப்பிடலாமேன்னு சொல்லுங்க. நல்ல மழை தூரும். இப்போ வாங்க ரொட்டி சுடலாம். கேக் வெட்டிட்டோம் நண்பர்களே. இங்கே பாருங்கள் நல்ல மழை. அங்கே எல்லாம் மழையோ மழை, சும்மா மழை தூரி ஓஞ்சி போயிருக்கு. இந்த மழைக்கு நல்ல குளிருக்கு. இங்கே பாருங்க ரொட்டி எப்படி இருக்குமன்றீங்க. சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மலைக்கு ரொட்டி சாப்பிட்ற எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆஹா ஓஹோ அருமை அற்புதம் இருக்கு. ரொம்ப நம்பல் வேற அளவில் இருக்குது தெரியுமா. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுனா தானே அது கடிபடைக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த பில்டிங் வேலை நன்றதே பாருங்க இதே விதமாக நடக்குது. ஓகேங்களா? இப்போ மழையால் நிப்பாட்டிச்சு. மழை தானே விஜயவிரவா நடக்கும். 12-1 மணியெல்லாம் வேலை நடக்கும். சித்திரை வருஷ லீவுக்கு போயிருந்தவே வந்துட்டீங்கன்னா நீ வெசாக்குக்கு போயிருக்கணும் நினைக்கிறேன். லைட்டெல்லாம் போட்டு சம்பல் வந்து இந்த மிக்ஸி கப்பில் அரைஞ்சினாங்க தானே நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த இடிக்கேக்க செத்தல் மிளகாய் அந்த செத்த மிளகாயோட சீட்ஸுகள் கடிபடுறாக்கள் பிடிக்காதாக்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மிக்ஸி கப்பில் அரைச்சி பாருங்கள், நல்லா இருக்கும். எல்லாம் அப்படி அரைப்பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா.